ஓம் நமக் சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைக்கி நம்ம யுகாதியை பற்றியும் அதனுடைய சிறப்பு என்ன, ஜோதிடத்தில் அதனுடைய பங்கு என்ன, அதற்கான புராண கதைகளை பற்றியும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யுகாதின்னா என்ன? யுகம் ப்ளஸ் ஆதி. யுகம்னா காலத்தை குறிக்கிற ஒரு சொல், ஆதினா தொடக்கன்றது தான் அதனுடைய பொருள். ஸோ ஒரு காலம் தொடங்குதுன்றது தான் யுகாதியினுடைய பொருள். இது தமிழகத்தில் சில மக்களாலும், ஆந்திரா, கர்நாடகம், தெலுங்கானா போன்ற மாநிலத்தில் இதை கொண்டாடுறாங்க. இது தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு போலவும், மராத்தியர்களுக்கு குடிபட்வா போலவும் ஒரு பண்டிகை தான். ஜோதிட ரீதியாக இதை சொல்லணுன்னா, தமிழ் பங்குனி மாதம் வர்ற அமாவாசைக்கும் அடுத்த நாள் தான் இந்த யுகாதி பண்டிகை வரும். இதை சைத்திர சுத்த பிரதமைன்னு சொல்லுவாங்க. சைத்திரன்றது சாலிவாகன சகாப்தம் ஆண்டு மாதத்தை தான் சைத்திர மாதம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம சாலிவாகன சகாப்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். புராண கதைகளின்படி சாலிவாகனன் என்றவர் ஒரு அரசர். அவர் பிரம்மாவுக்கும் குயவர் குல கன்னிகைக்கும் மகனாக பிறந்தவர். அவர் தன்னுடைய இளம் வயதிலேயே தைரியமும் அறிவாற்றலும் நுணுக்கமான செயல்களை செய்யக்கூடிய திறமையும் கொண்டவராக இருந்திருந்தார். அவருக்கு மந்திரங்களும் தெரிஞ்சிருந்தது. அவர் சில பொம்மைகளை செய்து அதுக்கு உயிர் ஓட்டம் கொடுத்து விக்ரமாதித்தனை போரில் வென்ற நாள் தான் இந்த யுகாதி நாள்னும் சொல்லப்படுது. அதனால தான் இதை சாலிவாகன சகாப்தம் தொடங்கிய நாளுன்னு சொல்கிறாங்க. இந்த சாலிவாகன சகாப்தம்னு சொல்லும் பொழுது இதுக்கு நம்ம ராஷ்ட்ரிய பஞ்சாங்கத்தையும் நினைவு கூற வேண்டியிருக்கு. ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னா இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம். அது எந்த ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சகா ஆண்டு அப்படின்னு எழுதியிருந்ததுன்னா அது சாலிவாகன ஆண்டுன்றது தான் அதனுடைய அர்த்தம். இந்த சாலிவாகன ஆண்டு கிபி 78ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கியிருக்கு. அதனால் நீங்கள் இப்போ இந்த சாலிவாகன ஆண்டை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ என்ன ஆண்டு இருக்கோ அதிலிருந்து -78 கொடுத்தீங்கன்னா சாலிவாகன வருடம் நமக்கு தெரிய வந்துடும். அதே போல் சைத்திரன்றது சாலிவாகன ஆண்டோடைய முதல் மாதம். நம்ம எப்படி இப்போ தமிழில் சித்திரைன்னு சொல்கிறோமோ அதே போல் சைத்திர. அதே போல் பங்குனின்னு எப்படி தமிழ் மாதங்களில் 12வது மாதத்தை சொல்கிறோமோ அதே போல் இதில் பல்குணன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கும் தமிழ் வருடத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வேறுபாடு இருக்குதுன்னா, தமிழ் வருடம் சூரியனை கணக்கிட்டு அதனுடைய நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி மாதங்கள் வரும். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறாரு சூரியன்னா, அவர் ஒரு மாதத்தை விட்டு இன்னொரு மாதத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் சகாப்த ஆண்டில், சாலிவாகன சகாப்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நிலவை லூனார் மோஷனை பேஸ் பண்ணி, மூன் சொல்கிறோம், நிலவை பேஸ் பண்ணி அதனுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற போல் வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு அமாவாசையிலேருந்து இன்னொரு அமாவாசை வரலைக்கும் ஒரு மாதம்னு கணக்கு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம தமிழ் மாதம் பங்குனி மாதத்தில் வர்ற கடைசி அமாவாசை தான் யுகாதியோடைய வருஷ பிறப்பு. அதற்கு அடுத்த நாள் தான் யுகாதியோடைய வருஷ பிறப்புன்னு சொல்லப்படுது. அதே போல் பிரம்மர் இந்த உலகத்தை உருவாக்குற பயணத்தை, அந்த செயலை தொடங்கின நாள் யுகாதின்னு சொல்லப்படுது. இந்த யுகாதி நாள் அன்னைக்கு தான் பிரம்மதேவர் இந்த கிரகத்தையும் இதில் உள்ள மனிதர்களையும் அவர் படைக்க ஆரம்பித்தார். அதனால் இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கிற நாளுன்றதுனால
இந்த நாளையில் எல்லா நல்ல தொடக்கத்தையும் செய்யணுன்ற அபிப்பிராயமும் மக்கள் மனசில் இருக்குது. இந்த நாளையில் முக்கியமாக பஞ்சாங்க ஸ்ரவணம்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தை வாசித்து அதை கேட்குறத ஒரு மரபாக வச்சுருக்காங்க. இந்த பஞ்சாங்கத்தில் திதி, கர்ணம், யோகம், வாரம், நட்சத்திரம் போன்ற 5 அம்சங்கள் இருக்குது. இது ஜோதிட கணக்கீடு பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும். அதே போல் வருங்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த யுகாதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, விடிய காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு நல்லது செய்துட்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இது இந்த நாளைக்கு சிறப்பு அதிகப்படுத்துறதா இருக்கும். அதே போல் யுகாதின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வர்றது அதனுடைய பச்சடி தான், அறுசுவை கொண்ட பச்சடி. இது மனித வாழ்க்கையோடைய அனுபவத்தை சொல்கிற போல் இருக்குது. எப்படின்னா, இனிப்பு சந்தோஷம், காரம் துக்கம், துவப்பு அனுபவம், கசப்பு ஆச்சரியம், உப்பு சமநிலை. இது மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரு சமநிலையானதுன்றதை நமக்கு இந்த யுகாதி உணர்த்துது. இந்த யுகாதி பண்டிகை நல்ல ஒரு தொடக்கமாகவோ, நல்ல ஆரம்பம், நல்ல நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்க்கைன்னு நம்ம சந்தோஷமாக ஆரம்பிப்போம். இந்த யுகாதி பண்டிகையை கொண்டாடுற அன்பர்களுக்கு எல்லாருக்குமே யுகாதி தின நல்வாழ்த்துக்கள் S&S மீடியா வழியாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். நன்றி.